சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். நாம் சம்பூர்ணமாக சந்தோஷமாக எந்த கவலையுமின்றி எந்த கண்ணீருமின்றி நிம்மதியாக சாப்பிட்டு உறங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நித்தமும் நாம் தேட வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கை நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். அதை சாட்சியாக மற்றவர்களிடம் கூறி கர்த்தருடைய நாமத்தை துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமான காரியம், கர்த்தருக்கு பிரியமான ஊழியம். கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்தமான ஓய்வு நாளை தகப்பனே இசப்பா மனமகிழ்ச்சியாக நாளாக கருதி தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாமத்தை துதித்து உம்மை ஆராதித்து தகப்பனை பரிசுத்த வேதாகமத்தை தகப்பனை ஆவிக்குரிய ஆகாரமாக எங்கள் ஜனங்கள்லாம் உட்கொண்டு தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எந்த காரியம் செய்தாலும் தகப்பனே, வீட்டு காரியத்தில், வேலை காரியத்தில், ஆண்டவரே படிப்பு காரியத்தில் தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கு போனாலும் தகப்பனே எங்கள் ஜனங்கள் தகப்பனே இசப்பா உம்முடைய ஜனங்களாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைநிமிர செய்கிற மலைமேல் இருக்கிற பட்டணம் போல நாங்கள் செழித்தூங்கி வளரும் அப்பா ஸ்தோத்திரங்கத்தை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனேசப்பா நீ திராட்சை செடியாக இருந்து நாங்கள் கொடிகளாக இருக்க எங்களுக்கு இருப்ப தாங்க தகப்பனேசப்பா ஸ்தோத்திரங்கத்தவே உடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. அதற்கான தகப்பனை எல்லா காரியங்களும் பைபிளில் சொன்னபடி எல்லா சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரங்கத்தவே ஒரு ஜனங்கள் கூட கைவிட்டப்படக்கூடாது ராஜா. எல்லா ஜனங்களும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தகப்பன 1000 வருஷ அரசாலைகளோட தகப்பனே பரலோகத்தில் உண்மை துதிக்கணுமப்பா, பரலோகத்தில் நம்மை பார்க்கணுமப்பா. ஏசப்பா பார்க்காமலே விசுவாசிக்கிறோம் பாக்கியவன்ற சொன்ன தகப்பனே, இப்போது நாங்கள் பார்க்காமலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்போது தகப்பனே ஆண்டவரே இறந்த பிற்பாடு ஆண்டவரே சூத்திரம் 1000 வருஷம் அரசாலைகள் தகப்பனே உண்மை முகமுகமாக பார்க்க எங்கள் எல்லோருக்கும் கிருபை தாங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, மந்தைக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்க, எங்கள் சபையை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒரு சபை கூட கைவிடப்படக்கூடாது ராஜா. எல்லா சபையும் தகப்பனை எழும்பி பிரகாசிக்கணும், ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டுமப்பா. நன்றி ராஜா. சோத்திரம் கதவை ஜெபத்தை கேட்டதற்கு கொடாங்குடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.